இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிதன்யாவோட பிரேத பரிசோதனை ரிசல்ட் வந்துடுச்சு. அதில் ஒரு சில முக்கியமான விஷயந்தான் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அந்த மாதிரிலாம் கான்ட்ரவர்சி வந்திருக்கு. ஸோ ஏன்டா நீங்கள் கேட்கலாம், இங்கே எதெல்லாம் ட்ரெண்டிங்காக ஆக்கிறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. என்னத்த சொல்கிறது, செம்ம காண்டாகுது. என்னடா இப்படிலாம் இருக்காங்களா உலகத்தில்ன்ற மாதிரி தான் தோணுது. இப்போது கவின் வீட்டு சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரிதன்யாவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சான் அந்த பொண்ணு. அதனால் அந்த மன உளைச்சலில் மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சான். எப்படியெல்லாம் உருட்டுறீங்கடா எப்பா சாமி. அவர் கவின் ரொம்ப நல்ல வரான், வல்ல வரான், பொம்பளை சோக்கே இல்லாத வரான், அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு உருட்டுலாம் இந்த கவின் வீட்டில் நிறைய காசு கொடுத்து ஒரு சில சேனல்லாம் வாங்கிட்டாங்க. ஸோ அதில் இந்த மாதிரி கவின் நல்ல பிள்ளை, ரொம்ப தங்கமான பிள்ளை, அமைதியான பிள்ளை, பொம்பளை வாடையே தெரியாது, பொம்பளை சோக்கே இல்லை என் பிள்ளைக்கு, அந்த மாதிரிலாம் புகழ்ந்து தள்ளுறாங்க வீடியோலாம் பார்த்தா. ரிதன்யாவோட ஆடியோ நிறைய சோசியல் மீடியாவில் கேட்டிருப்பீங்க. அவ்வளோ ஒரு மல்டி டேலண்டான பொண்ணு சூசைட் பண்ணிக்குதுன்னா அந்த பொண்ணோட மனநிலைமை எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்களோட ஹிஸ்ட்ரி அவங்களோட ஆடியோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அப்படி இருந்துமே பழி ஃபுல்லாக இப்போ கவின் வீட்டில் அந்த பொண்ணால் தான் இல்லைன்ற மாதிரி பழியை தூக்கி அந்த பொண்ணு மேலே போடுறாங்க. ஆடியோ கேட்டு அழுவாத மக்களே இருந்திருக்க மாட்டாங்க, எல்லாமே அழுதுருப்பாங்க. அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக இருக்குது. சரிங்களா? அது பொய்யாம். மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சான் அந்த பொண்ணு. ஐ மீன் என்னென்னா மென்டலாக அந்த பொண்ணு, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க சோசியல் மீடியாவில். பெரிய பெரிய சேனல்லாம் பேசலை, சின்ன சின்ன சேனல்லாம் காசு கொடுத்தா பேசுவாங்க பார்த்தியா, என்ன வேணாலும் கண்டென்ட் கிடச்சா நம்ம கான்ட்ரவர்சி ஆக்கலான்னு பேசுவாங்க பார்த்தியா. அந்த மாதிரி சேனல்காரங்களாம் அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசி வைக்கிறாங்க. நான் யதார்த்தமாக கேஷுவலாக யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில வீடியோவை பார்த்தேன். அதில் என்னென்னா, அவர் கவின் பொண்டாட்டி ஐ மீன் அந்த ரிதன்யா பொண்ணோட ஃபோனை சார்ஜ் போடுறாராம். அந்த பொண்ணுக்கு தண்ணி தாகமாக இருக்குன்னு பாட்டில் எடுத்துகிட்டு போய் தண்ணி கொடுக்குறாராம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது விழுந்து விழுந்து பொண்டாட்டியை கவனிக்கிற பையன் எப்படி அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. அவன் பொண்டாட்டிக்கு என்னென்னமோ பண்ணுறான், உசுரை கூட கொடுக்குறான். நீ ஆஃப்டர் ஒரு பாட்டில் எடுத்து கொண்டு கொடுக்குற தண்ணிக்கு ஒரு சார்ஜ் போடுற, இது ஒரு பெரிய விஷயமா ஆஹா ஓஹோன்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ரிதன்யாவோட உண்மைத்தன்மை என்ன நாங்கள் சொன்னால் அவ்வளோதான் அடிக்கிக்கிட்டே போகலாம், அதோட உண்மைத்தன்மை நிறையா இருக்குது, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன உண்மைத்தன்மை? ரிதன்யா அவங்க அப்பா 71 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காரு மாப்பிள்ளைக்கு. அந்த மாப்பிள்ளை வீட்டில் கவின் வீட்டில் சொல்கிறாங்களாம், நாங்கள் 71 லட்ச ரூபாய்க்கெலாம் கார் கேட்கலாங்க, ஜஸ்ட் 15 லட்ச ரூபாய்க்கு தான் கேட்டோம். அவர் தான் 71 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்தாங்க. அந்த 71 லட்ச ரூபாவும் லோன் போட்டு தான் கார் வாங்கி கொடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதில் ரிதன்யாவோட அப்பா இருக்காங்க பார்த்தீங்களா, 71 லட்ச ரூபானா 41 லட்ச ரூபா முன்பணமாக கொடுத்து அந்த காரை வாங்கியிருக்காங்க, பேலன்ஸ் லோன் போட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஏண்டா 71 லட்ச ரூபாய்க்கும் 15 லட்ச ரூபாய்க்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இதெல்லாம் வரதட்சணை இல்லையா? கவின் தரப்பில் சொல்கிறாங்க, நாங்கள் டவுரிலாம் கேட்கல, எங்களுக்கு இவ்வளோ பவுன் போடணும் அவ்வளோ பவுன் போடணும் டிமாண்ட்லாம் பண்ணல, நாங்கள் எதுவுமே கேட்கல, அவங்களா தான் அவங்க பொண்ணுக்கு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்தில் சொன்னதாக ஒரு உருட்டி சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. என்னதா யாரா நீங்கள்? ரிதன்யா பொண்ணு வீட்டில் மேரேஜ் அப்போது நிறைய கட் அவுட்டு போஸ்ட்லாம் அடிச்சிருக்காங்களாம். அப்போ மாப்பிள்ளை சொன்னாராம், எனக்கு இந்த ஆடம்பரம்லாம் பிடிக்காது மாமா, நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாருன்ட்டு கவினோட அப்பா சொல்கிறாரு. என் பிள்ளைக்கு இந்த ஆடம்பரமே பிடிக்காது, எளிமையாக தான் இருப்பான், இயல்பாக தான் இருப்பான், என் வீட்டில் எவ்வளோ கார் இருக்குது, ஆனாலும் சின்ன சின்ன காரில் தான் போவான், என் பையனை வேலைக்கு அனுப்ப இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, பட் அவனை நல்லா படிக்க வச்சு வேலைக்குன்னு ஒன்று போனால் ஐஏஎஸ் வேலைக்கு தான் போவேன் அப்படின்ற மாதிரி பிடிவாதம் பிடிச்சிட்ருக்கான். அதனால் நான் ஐஏஎஸ் படிக்க வச்சு தான் வேலைக்கு அனுப்பணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் பண்ணுறதுக்கு அவனுக்கு பிடிக்காது. எப்படி நம்ம மூவிலலாம் பார்த்துருப்பீங்களே,
இந்த சைடு ஆக்டரு காமெடி ஆக்டர்லாம் நடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் ஐயா நடிக்க மாட்டாராம். ஸ்ட்ரைட்டாக ஹீரோ தான், அப்படி தான் நடிப்பாராம். அந்த மாதிரி தான் இருக்குது. வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், வேறு வேலைக்கெல்லாம் வேலைக்குன்னு ஒன்று போனால் நான் டேரெக்டாக ஐஏஎஸ் தான் போவேன்ற மாதிரி இருக்குது. இவர் ஐஏஎஸ் போனால் விளங்கிடுமா? கவின் வீட்டில் சொல்கிறாங்களாம், நாங்கள் வந்து மேரேஜுக்கு பேனரு அது இதுன்னு அடிக்க சொல்லலை, அவங்களே தான் அடித்தாங்க. இல்லை அவங்க அப்பா வந்து ரிதன்யாவோட அப்பா வந்து கோடிக்கணக்கில் செலவாயிடுச்சு அப்படி இப்படின்னு நீ வந்து பொய்யா செய்திகளை பரப்புகிறாரு. பேனர் கட்டவுட்லாம் வச்சாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து 48 லட்ச ரூபா செலவாயிடுச்சான். அதில் வந்து கவின் வீட்டில் வந்து 28 லட்ச ரூபா கொடுத்தாங்களாம். நாங்கள் 28 லட்ச ரூபா கொடுத்தோம், ஆனால் இவர் வந்து கோடிக்கணக்கில் செலவாயிடுச்சுன்னு எங்கள் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்படின்னு கவின் வீட்டு சைட்லேருந்து சொல்கிறாங்களாம். ஏண்டா என்னடா, ஏண்டா இப்படி பொய் சொல்கிறீங்க? ஏண்டா பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவே இல்லையா? நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்களேன். அந்த ரிதன்யா பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு போயிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களோட ஆடியோ கேட்கும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆடியோ இருக்கும்போது இவங்க இந்த உருட்டு விட்டாங்கன்னா, அந்த ஆடியோ இல்லைன்னா இல்லை அவ்வளோதான், போச்சு, சோழி முடிஞ்சுன்ற மாதிரி ஆகிருக்கும். நேரம் பேர் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கதையாகவே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு 3வது கள்ளக்காதல் இருக்கிறாங்க, 4வது கள்ளக்காதல் இருக்காங்க, என் பையன்தான் 6வது புருஷனாக இருப்பான், 4-5 கள்ளக்காதல் இருக்குன்னு பேர் கட்டி விட்டு அந்த பொண்ணுக்கு தான் ஹையஸ்ட்டு. என்னன்னு வச்சுக்கோங்களேன், ரிதன்யா பேசி வச்சுருந்துச்சுல அந்த பொண்ணு ஒரு ஆடியோ சாகிறதுக்கு முன்னாடி, ஏஐ வாய்ஸ் தான்ப்பா. அதாவது ரிதன்யா பேசலையாம், ரிதன்யா மாதிரியே ஏஐ வாய்ஸ் வச்சு ஒரு இதை க்ரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு சாவத்துக்கு முன்னாடி அந்த ஆடியோ பேசி அமைச்சிருக்கேன். எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அந்த ஆடியோ பேசி அமைச்சிருக்கோம். அதை போய் நீங்கள் ஏஐ வாய்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்குலாம் மனசாச்சு இல்லை? அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரிதன்யா பொண்ணுக்கு வந்து மனநலம் சரியில்லை, மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் கட்டி வச்சிட்டோம், ஆனால் அந்த பொண்ணுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்றாங்க ரிதன்யா கிட்ட. நான் போய் சூசைட் பண்ணிப்பேன், நான் இருக்க மாட்டேன், செத்துருவேன் அப்படி இப்படின்ட்டு. நீங்கள் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, ஜே படம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதில் அவன் சொல்லிகிட்டே இருப்பான் பார்த்தீங்களா, நான் சாவ போகிறேன்னு. அந்த பொண்ணு போய் சாவிடான்னு சொல்ல மாட்டிங்களா, அந்த மாதிரி அந்த பொண்ணு விட்டுருக்கணும் ரிதன்யா, போய் சாவிடான்ட்டு. இந்த மாதிரி எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறவங்க அவனும் சாவ மாட்டான், அடுத்தவனை வேணால் சாவடிப்பான். கவினோட பெரியப்பா ஒருத்தர் இருக்காரன் நாகராஜன்ட்டு. ஸோ ரிதன்யாவுக்கும் கவினுக்கும் சண்டை நடக்கும்போது அவர் வேடிக்கை பார்ப்பாராம்மா. ஒரு நாள் வந்து கவின் வந்து ரிதன்யா ரூமுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போனாராம். ரிதன்யா வாங்கி அதை சாப்பிட்டுட்டு ரூம்லேயே இருந்தாங்களாம். அந்த பொண்ணு கீழே மாடியிலேருந்து கீழே வரும்போது அவங்க மாமனார் கேட்டிருக்காராம், ஏமா ரூமில் சாப்பிட்றேன், அங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, டைனிங் டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்ணுன்னு மிரட்டினாராம்மா. உடனே அந்த பொண்ணு, ஐயோ என்ன குடும்பம் படுத்துறீங்க, இந்த குடும்பத்தில் என்னால் வாழ முடியாது, என்னை அங்கேருந்து இங்கே வந்து உட்கார சொல்கிறீங்க, சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாமா. மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க ஏதோ பூஜை ரூமில் வந்து விளக்கேற்ற சொன்னாங்களாமா. அந்த பொண்ணு நல்லெண்ணெயை ஊற்றி விளக்கேற்றிடுச்சாமா. விளக்கேற்றி வீடு ரூம் ஃபுல்லாக கறியாக்கிடுச்சாமா. அவங்க மாமியார் சொன்னாங்களாம், ஏம்மா வீடு ஃபுல்லாக கறியாகுது, புது வீடு, நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் நெய் போட்டு நீ விளக்கேற்றுமான்னு சொல்லிட்டாங்களாமா. இல்லை நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றி ஏற்றுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சாமா. வீடே கறியாயிடுச்சாமா. உடனே ஏமா அப்படி பண்ணுற அப்படின்னு அவங்க மாமியார் கேட்டாங்களாம்மா. ஐயோ எனக்கு கொடுமை பண்ணுறாங்க, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, ஜீர்ணிக்க முடியாதுன்னு சூசைட் பண்ணிக்கிச்சாமா. என்னோட மாமா பையன் ஒரு பையன் இருக்காங்க, 15 வயசு அந்த பையனுக்கு. ஸோ இப்போ ரிதன்யா வந்து அவங்க வீட்டிலேருந்து இங்கே மேரேஜ் பண்ணி வரும்போது ஒரு புது இடம் தானே, எல்லாத்துக்கும் க்ளோஸாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கு. ஸோ அந்த பையன் சின்ன பையன்றதுனால எதுவாக இருந்தாலும் அந்த பையன்கிட்ட சொல்லுவாங்களா போல். அதுக்கு ஒரு கதை கட்டி விட்டுருக்காங்க. கவினும் ரிதன்யாவும் ரூமில் இருக்கும்போது அந்த பையன் வந்து சென்டரில் படுத்துப்பான். ஆடியோ மட்டும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், ஐயோ இந்நேரத்துக்கு என்ன திரும்ப சொல்லியிருப்பாங்க, இல்லை அந்த ரிதன்யா பொண்ணும் அந்த பையனும் படுத்துக்குச்சு ரூமில், என்னையை துரத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எங்களுக்குள்ளே தாம்பத்தியமே நடக்கலை அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முட்டா பயல்களா, என்னத்தை சொல்கிறது, கொஞ்சமாவது நீங்கள் ஒரு நியூஸ் போடுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக அதோட உண்மைத்தன்மை என்னென்னு தெளிவாக விளக்கி போடுங்கடா. அவங்க காசு கொடுத்தாங்கிறதுக்காக நீங்கள் பாட்டு என்னென்னமோ பேசுகிறீங்க. அந்த பொண்ணோட பிரேத பரிசோதனை ரிசல்ட் வந்து போலீஸ்க்கே வரல, ஏன் ரிதன்யா அப்பாவுக்கு வரல, கவின் வீட்டுக்கு வரல, யாருக்குமே வரல. அப்படின்னா அந்த ரிப்போர்ட் எங்கே இருக்குது என்னன்னு கூட தெரியாது. சப்போஸ் அப்படியே அந்த ரிப்போர்ட் வந்திருந்தாலும் சோசியல் மீடியாவில் பப்ளிக்காக வெளியிட்டிருப்பாங்க. நீங்களாம் ஏன்டா ஒன்று க்ரியேட் பண்ணி போடுறீங்க, காசு கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா, ஏன்டா உங்கள் வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சிக்கு இந்த மாதிரி இருந்தால் இப்படி தான் நீங்கள் பேசுவீங்களாடா. கவின் வீட்டு சைட்லேருந்து சொல்லியிருக்காங்களாம்.
அவங்களுக்குள்ள தாம்பத்தியமே நடக்கலைன்னு ரிப்போர்ட் வந்துருச்சு. அப்புறம் எப்படி அந்த பொண்ணு ஆடியோவில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும்? எங்களுக்குலாம் ஒரு சில விஷயம் தெரியும் அவங்களுக்குள்ள எதுவும் நடக்கலன்ட்டு. ஆனாலும் நாங்கள் வெளியே காமிச்சிக்கல. ஏன்னா புது கல்யாணம், பொண்ணு வந்து கொஞ்ச நாளில் வந்து மாறிடும் அப்படின்னு காமிச்சிக்கலையாம். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள தாம்பத்தியமே நடக்கலைன்னா அது கவின் வீட்டில் வந்து தெரியுமா. அதனால வந்து பொண்டாட்டியை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கவின் ஒரு சில விஷயம்லாம் பண்ணுவாராம். இந்த என்னது கிச்சனில் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இடுப்பை கிள்றது, ஏதாவது டவல் எடுத்து தரும்போது டவலை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாராம். அதுக்கு அந்த பொண்ணு வந்து ரிதன்யா சொல்லுதான், ஐயோ என் கையை பிடிச்சி இழுத்துட்டான், என் இடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டான், எனக்கு ரொம்ப வந்து உடல் ரீதியாக டார்ச்சராக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஆடியோவில் எனக்கு உடல் ரீதியாகவும் டார்ச்சர் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கான். இல்லை எந்த பொண்ணு இதை போய் உடல் ரீதியான டார்ச்சர்னு சொல்லுவாங்க? கொஞ்சமாக யோசிச்சு போடுங்கடா டே. நம்ம வந்து திட்டக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணுறேன். ஆனால் அடே முட்டா பயல்களா, அந்த பொண்ணு வந்து மல்டி டேலண்டட் கேர்ள் தெரியுமா? அவ்வளோ டேலண்ட்டான பொண்ணு. மேரேஜ்க்கு முன்னாடி நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கு, நிறைய கற்றுருக்கு அந்த பொண்ணு. அப்படியேப்பட்ட பொண்ணை போய் நீங்கள் வந்து அறப்பைத்தியம், மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணுன்னு சொன்னால் எவன் ஒத்துப்பான்? அந்த ஆடியோ இப்போ கேட்குறீங்களே, கேட்கும்போது எவ்வளோ எமோஷ்னலாக கரெக்டாக பேசுது அந்த பொண்ணு. என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு அந்த இஷ்டமாக இருக்குது கேட்கும்போது அந்த ஆடியோவை. அப்படியே போட்ட பொண்ணு. இதுலேயும் அந்த பொண்ணு சொல்கிற அந்த ஆடியோவில், அப்பா நான் இங்கெல்லாம் நகை வச்சுருக்கேன், இந்த லாக்கரில் வச்சுருக்கேன்னு தெளிவாக சொல்கிற பொண்ணு அது எப்படி மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணுன்னு நீங்கள் சொல்லலாம்? இன்னொன்று சொல்கிறீங்க, ரிதன்யா வீட்டில் வந்து 3 சிம் கார்டு வந்து கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிம் கார்டு வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசுகிறதுக்காமா, இன்னொரு சிம் கார்டு வந்து அவங்க ரிதன்யா வீட்டு அம்மாவுக்கு ஃபேமிலிக்கு பேசுகிறதுக்காமா, இன்னொரு சிம் கார்டு 3வது சிம் கார்டு யாருக்கிட்ட பேசுகிறா? இப்போ என்ன சொல்ல வரீங்க? அந்த 3வது சிம் கார்டு வந்து வேறு யாருக்கிட்ட ஒரு பையன்கிட்ட பேசுகிறா. யார் அந்த நபர்? அந்த சிம் கார்டு ஓனர் யார் அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்படி ஒரு கதையை கட்டுறீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து ரிதன்யாவை பற்றி தப்பாக போர்ட்ரேட் பண்ணி ஒரு சில சேனலில் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கீங்க. கவின் வந்து ரொம்ப நல்ல பிள்ளை, வல்ல பிள்ளை, பொம்பளை சோக்கே இல்லாத பிள்ளைன்ற மாதிரிலாம் போட்டிருக்கீங்க. ரிதன்யா மேலே தான் தப்பு. ஏன்னா அது ஒரு பைத்தியம், மென்டலி மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு, அதனால தான் சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அந்த பொண்ணை பற்றி தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த பொண்ணு பேசின ஆடியோ கேட்குற உங்களுக்கே தெரியும் அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு மன உளைச்சலில், எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் அந்த மாதிரி முடிவு எடுத்திருப்பான்னு உங்களுக்கே தெரியும். பார்க்குற மக்களே உங்களுக்கு தெரியும் யார் மேலே தப்புன்ட்டு. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகம் வந்து காசுக்காக நடிக்கிற ஒரு மேடைன்னு தான் சொல்வேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, கதை கட்டுறாங்க. காசு கொடுத்தாங்கிறதுக்காக சோசியல் மீடியாவில் என்னெல்லாம் போடணுமோ எல்லாத்தையும் போட்டு விட்றாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைக்கணும் அப்படின்றத வந்து நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ அரசாங்கமும் வந்து அந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ பார்க்குற மக்களே உங்களுக்கு தெரியும் யார் மேலே தப்புன்னு.